ஸ்ரீ மகாகுரப்யோ நமः. ஹரிः ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ஷோடசாயுத ஸ்தோத்திரத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதிக்கதையின் தொடர்ச்சியை காண்போம். யம் சாத்விகமஹங்காரம் ஆமனந்த்யக்ஷசாயகம் அவ்யாதவச்சக்ரரூபஸ்ய தத்தனுஷ்சார்ங்கதன்வனஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ ஷோடசாயுத ஸ்தோத்திரத்தின் 11வது ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஸ்லோகத்தில் நம்ம வேதாந்த தேசிகன் அவர் சுதர்ஷனார்பாரின் அந்த ஒரு அடுத்த ஆயுதமாக, அடுத்து நம்ம பார்க்க போற ஆயுதமாக இருக்க ஷாரங்கம் இல்ல ஷார்ங்கம் என்கிற அந்த ஆயுதத்தை பற்றி சொல்றார். இந்த ஷார்ங்கம் என்பது ஒரு தனுஷ், அதாவது ஒரு வில்லாக இருக்கு. இப்படி பெருமாளின் அந்த ஒரு சுதர்ஷனார்பாரின் திருக்கரத்தில் இருக்கும் தனுஷாக, அந்த ஒரு வில்லாக இருக்கும் இந்த ஒரு ஷாரங்கம். அந்த ஷாரங்கத்தை பற்றி இந்த இடத்தில் சொல்லும்போது இந்த ஷாரங்கமானது சாத்வீக அகங்காரத்தின் சுரூபமாக இருக்கு என்று பல முனிவர்கள் கூறியிருக்கிறார் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார் இந்த ஒரு ஸ்லோகத்தை. சாத்வீக அகங்காரம் என்றால் பல சாத்வீகமான விஷயங்களை செய்து, சாத்வீக குணத்திலேயே இருந்து பல யாகங்கள் யக்ஞங்கள் இதெல்லாம் செய்து அதனால வந்த கர்வம், இல்லை அதை செய்யும் போது இருந்த கர்வம் என்று எப்படி வேணாலும் பொருள் வைத்துக் கொள்ளலாம். இதற்கு சரியான ஒரு பொருள் கிடையாது. அப்படி சாத்வீக அகங்காரம் என்று சொல்லும்போது சாத்வீக குணத்தில் இருக்கும் அகங்காரம் இல்லை அதோட அகங்காரம் சேர்ந்ததாக இருப்பது என்று வைத்துக்கொள்ளலாம். அதன் சுரூபமாக இருப்பது இந்த சாத்வீக அகங்காரம். பொதுவாக சொல்லப்போனால் இது அகங்காரம், இது நான் என்கிற அந்த ஒரு அகந்தை, அவ்வளவுதான். இந்த சாத்வீக அகங்காரம் என்கிற இந்த ஷாரங்கம், அந்த வில்லை வைத்து அதில் 10 இந்திரியங்கள் என்ற அந்த ஒரு அம்பை வைத்து எய்துகிறாராம் நம்மளோட பெருமாள். இதனால் நம்மளுக்கு உணர்த்த வர விஷயங்கள், இந்த 10 இந்திரியங்களால் தான் உனக்கு இந்த அகங்காரம் வர்றது. இந்த 10 இந்திரியங்கள் என்கிற இந்த ஒரு அம்பு, இதை பயன்படுத்துபவன் நீ இல்லை என்று புரிந்து கொண்டால் இந்த ஒரு அகங்காரம் நம் மனதுக்குள்ள இருக்கும் அந்த அகந்தை அது அறவே ஒழிந்து போய்விடும் என்று சொல்றார் நம்மளோட தேசிகன். அப்படி ஒரு உயர்ந்த தத்துவத்தை உணர்த்துவதற்காக தான் இந்த ஒரு ஆயுதத்தை தன் திருக்கரத்தில் வைத்திருக்கிறார் சக்கரத்தாழ்வார் என்று அழகாக சொல்றார் நம்மளோட தேசிகன். இது மூலமாக நமக்கு உணர்த்த வரும் கருத்து, இந்த ஒரு இந்திரியங்களால, நம்மளோட புலன்களால நான் தான் செயலை செய்கிறேன் என்ற அந்த ஒரு அகங்காரத்தை விட்டால் மட்டுமே, அந்த ஒரு மோகத்திலிருந்து விடுவத்தால் மட்டுமே நம்மளால் மோட்ச பாதையை சென்று அடைய முடியும் என்று சொல்றார் நம்ம தேசிகன். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஒரு கதை துவங்கிறது ஒரு கிராமத்தில். இந்த கிராமத்தில் பெரும்பாலும் அனைவரும் ஏழையாக தான் இருக்கா. ஆனால் ஒரு சில பேர் மட்டும் பணக்காரர்களாக இருக்கா. அப்படி இந்த பணக்காரராக இருக்கும் நபர்களில் ஒரு பண்டிதன் இருக்கிறார். அவர் மிகவும் பணக்காரனாக, மிகவும் செல்வ செழிப்புடன் இருக்கிறார். ஒரு விதமான செல்வந்தராகவே அவர் இருக்கிறார் என்றே வைத்துக்கொள்ளலாம். இப்படி இந்த ஒரு செல்வந்தர், இந்த ஒரு பண்டிதர், அவர் ஒரு நாள் ஒரு ஆசை அவர் மனதுக்குள்ள வர்றதுதான். நம்ம அன்னதானம் நிச்சயமாக செய்தே தீர வேண்டும், நம்ம இது வரைக்கும் அன்னதானமே செஞ்சதில்லையே, அன்னதானம் செய்து பார்க்க வேண்டும் என்று ஒரு மனதுக்குள்ள ஒரு ஆசை வர்றதுதான் நம்மளோட இந்த செல்வந்தருக்கு. இந்த மாதிரி ஆசை வர்றதுக்கான காரணம் என்ன என்று பார்த்தால், அந்த ஒரு ஆசை வர்றதுக்கான காரணமாக முன்பு கொஞ்ச காலத்துக்கு முன்பு அவர் ஒரு இடத்துக்கு செல்ல, அந்த இடத்தில் ஒரு சாது பல விஷயங்களை மக்களுக்கு உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி இந்த சாதுவோட உபதேசங்களை மக்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது இந்த நபர், இந்த செல்வந்தரும் அங்க வந்திருக்கார். அப்படி வரும்போது அந்த சாது பேசிக்கொண்டே இருக்கும்போது தர்மத்தில் சிறந்த தர்மமாக, உத்தமமான தர்மம், தர்மோத்தமமாக இருப்பது, அந்த பகவானை சென்று அடைவதற்கான பாதையாக இருப்பது அன்னதானம் செய்வது என்று சொல்றார் அவர், இந்த சாது. இதை கேட்ட உடனேயே இந்த அன்னதானம் செய்தால் நமக்கு அனைத்து செல்வ செழிப்பும் அனைத்து விதமான சௌபாகியமும் வரும் என்று அந்த சாது சொல்றார். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கார் அந்த செல்வந்தர். கேட்டுட்டு திருப்பி வந்துட்டார். ஆனால் அங்கதான் என்ன நடக்கிறது என்றால், அன்னதானம் செய்ய வேண்டும் என்று சாது சொன்ன உடனேயே இந்த செல்வந்தர் வந்துட்டார். ஆனால் அதை எப்படி செய்ய வேண்டும், அதை எந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு செய்ய வேண்டும் என்று அந்த சாது சொல்வதை இந்த ஒரு நபர் கேட்கவே இல்லை. ஆனால் விதிமுறைகளை கேட்காமலேயே அன்னதானம் செய்யலாம் என்று தப்பான ஒரு முடிவை எடுக்கிறார் இவர்.
இந்த கதை மேலும் எப்படி நகர்றது, இதோட விளைவு, இந்த விதிமுறைகளை கேட்காமல் வந்ததற்கான விளைவு என்ன, இந்த நபர் அன்னதானம் செய்தாரா இல்லையா, இந்த கதை எப்படி மேலும் நகர்றது, நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.